26 ஆகஸ்ட் திங்கட்கிழமை ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான பாசிபிலிட்டி. வெள்ளிக்கிழமை அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க்கினுடைய சேர்மன், ஃபெடரல் ரிசர்வோட சேர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான சிக்னல் கொடுத்துருந்தது. அமெரிக்காவோட மார்க்கெட் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இதோட இம்பேக்டை நம்ம மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் ஓப்பனிங்கான பாசிபிலிட்டியும் எதிர்பார்க்கலாம். அதில் முக்கியமாக கிஃப்ட் நிஃப்டி வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கில் 25,000க்கு நியரில் முடிஞ்சிருக்கு. ஸோ மேபி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி திங்கட்கிழமை காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது அது 25,000க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி எதிர்பார்க்கலாம். வரப்போகிற இந்த திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குமான மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4 விஷயம் நம்ம கவனிக்கலாம். ஒன்று, ரிசெஷன் போகுமா அமெரிக்காவோட எக்கனாமி அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்கான ஆன்சர் ஜெரோம் பவலோட ஸ்பீச்சில் வெள்ளிக்கிழமை இருந்தது. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் ரெக்கார்ட் ஹைலேருந்து நிஃப்டி இப்போது கீழே இருக்குது. மேபி இந்த 250 பாயிண்ட்ஸ் பிரேக் ஆனால் திங்கக்கிழமை மார்க்கெட்லேயோ இல்லை அடுத்த ஒரு 1 or 2 ட்ரேடிங் செஷனில் ரெக்கார்ட் ஹையை மறுபடியும் நிஃப்டி உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் மந்தோட எஃப்என்டோ எக்ஸ்பைரி இருக்குது வரப்போகிற வாரம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, பிளாக் டீலில் லாஸ்ட் வீக்கில் நைக்கா, ஜிஎம்ஆர், அம்புஜா சிமெண்ட், டாடா டெக்னாலஜிஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்கும். தொடர்ந்து எஃப்ஐஎஸோட சைடில் செல்லராக இருந்த நெட் செல்லராக ரீட்டைன் ஆகிட்டு இருந்த எஃப்ஐஎஸ் தொடர்ந்து கடந்த வாரத்தில் 2-3 செஷனில் வந்து பார்த்திங்கன்னா பையராக டர்ன் ஆகிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமையும் ஒரு பையராகவே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 25,000 to 25,100 ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே போல் சப்போர்ட் ஜோன் 24,650, 24,700ன்றது கீ சப்போர்ட் ஜோன் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் இன்ட்ராடேக்கு. அதே போல் அந்த லெவல் பிரேக் ஆனால் 24,550 ரெண்டாவது சப்போர்ட். பேங்க் நிஃப்டி எம்ஏசிடியில் புல்லிஷ் கிராஸ் ஓவர் டர்ன் ஆகிருக்கு. அதனால் பேங்க் ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ணலாம். ஒரு பவுன்ஸ் பேக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சப்போர்ட் 50,650, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 51,250. ஸோ 51,250க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் 51,550, 51,700 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் எந்த ஸ்ட்ராட்டஜி இந்த வாரம் யூஸ் பண்ணலாம்? பை அண்ட் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். 50,650க்கு மேலே இருக்கிற வரைக்கும் பை அண்ட் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணலாம். எஃப்ஐஎஸோட சைடில் பையராக கிட்டத்தட்ட 1,944 கோடி ரூபா அளவுக்கு பையராக முடிச்சிருக்கிறாங்க. டிஏஎஸோட சைட்லேயும் பார்த்திங்கன்னா 2,900 கோடி ரூபா அளவுக்கு நியர்லி பாசிட்டிவ் பையராக முடிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவோட மார்க்கெட் டவ் ஜோன்ஸ், எஸ்என்பி, நாஸ்டாக் கிட்டத்தட்ட மோர் தென் 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. யூரோப் மார்க்கெட்டும் 0.5%லேருந்து 1% பாசிட்டிவாக இருந்தது. கிஃப்ட் நிஃப்டி 24,948 முடிஞ்சிருக்கு. ஸோ நியர்லி இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் அப்பில் இருக்குது. ஆனால் திங்கக்கிழமை மறுபடியும் ஓப்பன் ஆகும்போது இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை பொறுத்து ஒரு பெரிய கேப் அப் இருக்குமா, ரெக்கார்ட் ஹையை திங்கக்கிழமை பிரேக் பண்ணுமான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஃப்என்டோ பேன் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா பல்ராம்பூர் சின்னி சுகர் ஸ்டாக்கு எஃப்என்டோ பேனில் என்ட்ராயிருக்கு. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸு, பிராமல் என்டர்பிரைசஸ் எஃப்என்டோ பேனில் இருந்து வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை ஆர்த்தி, ஆதித்யா பிர்லா ஃபேஷன், பிர்லா சாஃப்ட், சம்பல், ஜிஎன்எஃப்சி, கிரானியூல்ஸ், இந்துஸ்தான் காப்பர், ஐஇஎக்ஸ், இந்தியா சிமெண்ட், நால்கோ, ஆர்பிஎல் பேங்க், சன் டிவி. ஸோ இது எஃப்என்டோ பேனில் வந்து தொடர்ந்து ரீட்டைன் ஆகிருக்கு. அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் குரூப் ஸ்டாக்ஸு செபி பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அனில் அம்பானி இந்த செபியோட ஆர்டருக்கான ரிப்ளை கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில ஸ்டெப்ஸு அகெயின் இதுக்கான ரிவ்யூ கமிட்டி அமைக்க போகிறதாகவும் அகெயின் பெட்டிஷன் ஃபைல் பண்ண போகிறதாகவும் கொடுத்துருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மேனேஜ்மெண்ட் போர்டு ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிலையன்ஸ் பவர் போர்டிலேருந்து அனில் அம்பானி ரிசைன் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு நியூஸ் மீடியாவில் வந்துருக்கு. ஸோ அனில் அம்பானி குரூப் ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா நிஃப்டி 50யில் இருக்கிற 50 கம்பெனிஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெகுலேட்டர். ட்ரெண்ட் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 ஸ்டாக்கும் நிஃப்டி 50யில் என்ட்ராயிருக்கு. அதே போல் டிவிஸ் லேப், எல்என்டி மைண்ட்ரி இந்த 2 ஸ்டாக்கும் டிவிஸ் லேப்லேருந்து நிஃப்டி 50லேருந்து ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ எல்என்டி மைண்ட்ரி, டிவிஸ் லேப் இந்த 2 ஸ்டாக் வெளியே வர்றதுக்கும் பிஇஎல் ட்ரெண்ட் உள்ளே போகிறதுக்கும் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ்
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க இதை ரீஷப்பிள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது டிவிஸ் லேப் ஹோல்டிங் வச்சுருப்பாங்க, எல்என்டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி ஹோல்டிங் வச்சுருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் பி எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த 2 ஸ்டாக்லேயும் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு லார்ஜ் இன்வெஸ்டர் சைட்லேருந்து டிஐஎஸோட சைட்லேருந்தும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது அம்புஜா சிமெண்ட். ஜிக்யூஜி பார்ட்னர்ஸ் ஆல்ரெடி அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபா அளவுக்கு இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதானி குரூப் ஸ்டாக்ஸில் இருக்குது. இப்போ அம்புஜா சிமெண்ட் 2.5% வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போது ஆட் பண்ணியிருக்கிறது 1.1% பிளாக் டீல் மூலயமா 1679 கோடி ரூபா அளவுக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் 625 ரூபா 50 காசுக்கு. ஸோ இதில் ப்ரொமோட்டர் குரூப்பான அம்புஜா அதானி குரூப்பில் 2.75% ஷேர்ஸு, அதாவது 6,79,00,000 ஷேர்ஸை செல் பண்ணியிருக்கிறாங்க. அம்புஜா சிமெண்ட் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணலாம். ஹீரோ மோட்டார் குரூப் கம்பெனியான ஹீரோ மோட்டார்ஸ் அப்படின்ற ஆட்டோ காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஐபிஓ செபியில் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 900 கோடி ரூபா மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான நியூஸ். ஹீரோ மோட்டார் கம்பெனி வாட்ச் பண்ணலாம். ஐடிஎஃப்சி இன்கம் டேக்ஸ்லேருந்து 202 கோடி ரூபா ரீஃபண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பைபேக் 13,33,000 ஷேர்ஸு பைபேக்கான அனௌன்ஸ்மெண்ட். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா 4.5% ப்ரீமியமில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, செப்டம்பர் 4ஆம் தேதி எக்ஸிட் ரெக்கார்ட் டேட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டிசிஐ வாட்ச் பண்ணலாம். ஓஎன்ஜிசி 5th ஆயில் வெல்லில் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பாசிட்டிவான நியூஸு. கேஇசி இன்டர்நேஷனல் 1079 கோடி ரூபாக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்டிசி யூஎஸ்எஃப்டிஏவோட இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கரூர் வைஷா பேங்க் இது ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். ஏன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் 10% நியர்லி ஸ்டேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆர்பிஐயோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கரூர் வைஷா பேங்க்கில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. கேவிபிக்கு இது ஒரு பாசிட்டிவ். அதே போல் அசோகா பில்கான் மும்பை மெட்ரோபாலிட்டன்லேருந்து 478 கோடி ரூபாக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. அலம்பிக் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான நியூஸு. மெட்ரோ பிராண்ட் ஸ்டோர் நெட்வொர்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நியூஸு. அது மட்டும் இல்லை, 12% 15% சேல்ஸ் சிஏஜிஆர் 2025 ஃபினான்ஷியல் இயரில் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா கொடுத்துருக்கிறது. மெட்ரோ பிராண்ட் ரேட்டிங் இம்பேக்ட் திங்கக்கிழமை மார்க்கெட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைகா லார்ஜ் பிளாக் டீல் கிட்டத்தட்ட 1.4% ஷேர்ஸு லார்ஜ் பிளாக் டீல் மூலயமா ட்ரேட் ஆகிருக்கு. ஸ்டாக் 8%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் டாடா டெக்னாலஜிஸோட பிளாக் டீல் 4% இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1618 கோடி ரூபா அளவுக்கு பிளாக் டீல் வெள்ளிக்கிழமை ட்ரேட் ஆகிருக்கு. ஸ்டார் ஹெல்த் மோட்டார் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் என்ட்ராகிறதுக்கான நியூஸ் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் ஜிண்டால் சா வாட்ச் பண்ணலாம். யூஎஸ்எஃப்டியோட இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. டாக்டர் ரெட்டி பாசிட்டிவ் நியூஸு. அலம்பிக் ஃபார்மா யூஎஸ்எஃப்டியோட ஃபைனல் அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. அலம்பிக் ஃபார்மாவுக்கு இது ஒரு பாசிட்டிவான நியூஸு. எஸ்பிஐ 7500 கோடி ரூபா அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இந்த மந்த் எண்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஸ்பிஐக்கு இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். ஆரோ ஃபார்மாவும் யூஎஸ்எஃப்டிஏக்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் லேப்சஸ் இருக்கிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்கிறது. ஆரோ ஃபார்மாவுக்கு இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இம்பேக்ட். டாடா டெக்னாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் பிளாக் டீலில் ஆல்ஃபா டிசி ஹோல்டிங்ஸ்ன்ற கம்பெனி 75 லட்சம் ஷேர்ஸு பிளாக் டீல் மூலயமா செல் பண்ணுறதுக்கான நியூஸ் வெள்ளிக்கிழமை நடந்தது. திங்கக்கிழமை மார்க்கெட்டில் நம்ம கவனிக்கலாம். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னா ரிலீகர் என்டர்பிரைசஸ் சொல்லலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அஃபீஷியல்ஸு சர்ச் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸிக்யூட்டிவ் சேர்பர்சனோட ப்ரமிசஸில். அதே போல் சிஎஃப்ஓ, குரூப் ஜென்ரல் கவுன்சில், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர், ஸோ டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பீப்புளோட ப்ரமிசஸில் சர்ச் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கிறது. ரிலீகருக்கு இது ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லலாம். எஃப்டிஎஸ்சி ஆல் வேர்ல்ட் இண்டெக்ஸ் ஆக்சுவலாக வந்து நிஃப்டி 50 இருக்கிற 2 ஸ்டாக் ரிமூவ் பண்ணிவிட்டு 2 ஸ்டாக் ஆட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் எஃப்டிஎஸ்சி ஆல் வேர்ல்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு சில கம்பெனிஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பாரத் டைனாமிக்ஸ், சென்ட்ரல் பேங்க், கொச்சின் ஷிப்யார்ட், என்டூரன்ஸ் டெக்னாலஜிஸ், எஸ்கார்ட்ஸ், ஜிடிஎன்டி, ஹிட்டாச்சி எனர்ஜி, ஹட்கோ, ஐஆர்பி இன்ஃப்ரா, கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், லாய்ட்ஸ் மெட்டல், மோதிலால் அஸ்வால் இந்த இண்டெக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது செப்டம்பர் 23 நடைமுறையில் வரும்னு கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர லார்ஜ் கேப்பில் இன்க்ளூட் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸு
பிடிஎல், டிக்சன், ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், லிண்டே இந்தியா, மசகான் டாக், ஆயில் இந்தியா, ஓஎஃப்எஸ்எஸ், பாலிசி பஜார், ஃபீனிக்ஸ், பிரஸ்டீஜ், ஆர்விஎன்எல், தெர்மாக்ஸ், டோரன் பவர், யோனோ மிண்டா. 14 ஸ்டாக் வந்து லார்ஜ் கேப் இண்டெக்ஸில் என்ட்ராகுது. ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியில் பாசிட்டிவ் நியூஸ் ஒன்று, நெகட்டிவ் நியூஸ் ஒன்று. 250 மெகாவாட்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க அதானி எலக்ட்ரிசிட்டியிலேருந்து. அதே போல் நெகட்டிவ் நியூஸு டான்ஜெட்கோ, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு பெட்டிஷன் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிக்கு அகெயின்ஸ்டாக. இது ஒரு நெகட்டிவ். ஜைடஸ் லைஃப், ஸ்டெர்லிங் பயோடெக்ன்ற கம்பெனி 50% ஷேர்ஸ் வாங்குறதுக்கான ஒரு நியூஸு திங்கட்கிழமை கவனிக்கலாம் நாளைக்கு. QIP ஜென் டெக்னாலஜிஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இஷ்யூ ப்ரைஸு 1601 வாட்ச் பண்ணலாம். யூஎன்ஓ மிண்டா பார்ட்னர்ஷிப்பில் ராஜஸ்தான் மேனுஃபேக்சரிங் பிளாட்டில் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனந்த் ரதி செபி வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனந்த் ரதி அவங்களோட ட்ரேடிங் டெர்மினலில் இருக்கிற லேப்ஸஸை மென்ஷன் பண்ணியிருக்கிறது. ஆனந்த் ரதிக்கு இது ஒரு நெகட்டிவ். இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராஃபிட் மார்ஜினுக்கான ஃபோர்காஸ்டிங் எம்டி கொடுத்துருக்கிறது. இந்துஸ்தான் ஆயில் வாட்ச் பண்ணலாம். சிம்ஃபனி இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க, சைனா பேஸ்டு யூனிட். லெமன்ட்ரி ஹோட்டல் நியூ ஹோட்டல் ரூம், அதாவது 175 ரூம்ஸ் இருக்கிற ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. செயின்ட் வந்து சப்சிடி இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க செமிகண்டக்டர் பிஸ்னஸ்க்காக. ஸோ இது எல்லாமே ஸ்டாக்ஸு திங்கட்கிழமை மார்க்கெட்லேயும் வரப்போகிற வாரத்துலேயும் நம்ம கவனிக்கலாம். IPO. ஸோ இந்த வாரம் 3 கம்பெனி IPO இஷ்யூ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 27 செவ்வாய்க்கிழமை ப்ரீமியர் எனர்ஜிஸ்ன்ற கம்பெனி $427 $450 கட் ஆஃப் ப்ரைஸு, 2830 கோடி ரூபா அளவுக்கான இந்த IPO ஸ்டார்ட் ஆகுது. எக்கோஸ் இந்தியா மொபைலிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் $334 கட் ஆஃப் ப்ரைஸு, 601 கோடி ரூபாக்கான இந்த IPO ஆகஸ்ட் 28 புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. பஜார் ஸ்டைல் ரீட்டெயில் அப்படின்ற கம்பெனி, அதாவது ரேகா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி, ஆகஸ்ட் 30 இந்த ஸ்டாக் வெள்ளிக்கிழமை மண்டே ப்ரைஸ் பேண்ட், அதாவது நாளைக்கு ப்ரைஸ் பேண்ட் அப்டேட் பண்ண போகிறதா கொடுத்துருக்குறாங்க. இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா 148 கோடி ரூபா அளவுக்கு இஷ்யூ கொடுத்துருக்குறாங்க. லிஸ்டிங்கில் 2 கம்பெனி இருக்குது. இன்டர்ஆர்ச் பில்டிங்ஸ் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் 26 திங்கட்கிழமை லிஸ்டிங். இது வந்து 93 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் லாஸ்ட் வீக்கில் இஷ்யூ நடந்தது. ஆகஸ்ட் 28 லிஸ்ட் ஆகுது. 151 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ரெஸ்பான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த 2 ஸ்டாக்குமே ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மிட் கேப்பில் FTSE செமி ஆனுவல் இண்டெக்ஸில் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து ஷஃபில் பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜ் கேப்பில் இருந்து மிட் கேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதானி, வில்மார், பேடிஎம், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அப்போ இந்த லார்ஜ் கேப்புன்ற கேட்டகரியிலேருந்து மிட் கேப்புன்ற கேட்டகரிக்கு டர்னாக இருக்கிறது நெகட்டிவ். அதே போல் லார்ஜ் கேப்லேருந்து மிட் கேப்புக்கு டாடா எல்எக்ஸி, UPL இந்த 2 ஸ்டாக்கு. மிட் கேப்பில் என்ட்ராயிருக்கிற கம்பெனிஸில் சென்ட்ரல் பேங்க், GE, TND இந்த 2 ஸ்டாக்கு மிட் கேப்பில் என்ட்ராயிருக்கு. ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 82 ஸ்டாக் வந்து ஸ்மால் கேப்பில் ஆட் ஆகிருக்கு. அதாவது மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் இதில் வந்து AB மணி, கோ ஃபேஷன், இண்டிகோ பெயிண்ட்ஸ், SCI, TCI இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம திங்கட்கிழமை நாளையோட மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸு, நியூஸ் இம்பேக்ட்டு, டெக்னிக்கலாக என்னென்ன ஸ்டாக்ஸ் வாட்ச் பண்ண எல்லாமே பார்த்தோம். அகெயின் என்னோடய டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் ஸ்டாக் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன். டெக்னிக்கலாக பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸு, நியூஸ் என்னென்ன நியூஸ் மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு டைம் டு டைம் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.